காலிங் இல்லைங்க சார். யாருப்பா? வாங்க சார். வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க. நகராட்சில இருந்து வந்திருக்கோம். சரி, என்ன சரி? மக்கள் தொகை கணக்கு இருக்கும் சார். ஓ ஓ, அது விஷயமா விசாரிக்க வந்தோம். சொல்லுங்க. எத்தனை பேர் சார் இருக்கீங்க? நான் மட்டும் தான் இருக்கேன். நீங்க மட்டுமா? நீங்க மட்டும் இப்ப இருக்கிறத கேட்கல சார். ஆ, மொத்த குடும்ப உறுப்பினர் எத்தனை? மொத்த பேரா? ரேஷன் கார்டுல எத்தனை பேர் இருக்கு? 6 பேர். 6 பேர். அவங்க யார் யாரு டீட்டெயில் சொல்ல முடியுமா? சொல்றேன். யாராருன்னு சொல்லுங்க. நானு, என் மனைவி. உங்க பேரு? என் பேரு சண்முகராஜ். இன்சியல் சார்? டி. டி சண்முகராஜ். சார் உங்க ஏஜ்? ஏஜ் 58. 58. அடுத்தது உங்க மனைவி? ஆமா. கொரோனா. கொரோனா கொரோனா கவிதா. கொரோனா கவிதாவா? கொரோனா கவிதாவா பேரு? கொரோனா கவிதா. வேற சார்? பையன் பேரு? பையன் பேரு ராஜ்குமார். ராஜ்குமாரா? ராஜ்குமார். வேற யார் சார் இருக்கா? மருமகன். உங்க ஒய்ஃபுக்கு இது வயசு என்ன சார்? 50. 50. பையன் வயசு சார்? பையன் வயசு 28. 28. அடுத்தது சார் யாரு? மருமகளா? மருமக பேர் சார்? ராணி. ஆர் ராணியா? ஆர் ராணி. அவங்க வயசு சார்? அவங்க வயசு வந்து 23. 23. 23 24 இருக்கும். 23 போடுங்க. சரி சார். வேற? பேரன். பேரன். ஆமா. பேரன் பேர் சார்? மூர்த்தி. மூர்த்தி. அந்த பையன் வயசா? வயசு 5. 5. 4 வயசு தான் இருக்கும். 4 5 4 போடுங்க. 4 போட்டுங்க. 4. பேத்தி. பேத்தி. கோமதி. கோமதி. வயசா? 1 வயசு முடிஞ்சிருச்சு. 1 வயசு முடிஞ்சு. 1 வயசுன்னு போட்டுங்க. இப்ப 6 உறுப்பினர் தானே? ஆமா. சரி. இப்போ உங்க செல் நம்பரை சொல்லுங்க சார். 98 98 43 98 43 5 5 93 93 7. 5 93 93 7. 93 7. சரி சார். எல்லா பேர் ரேஷன் கார்டுல சேர்த்திருக்கேன். ரேஷன்ல இருக்கா? என் பேத்தி பேர் தான் நான் சேர்க்கல. அதையும் சேர்த்துருங்க சார். ஓகே. 1 வயசு ஆயிடுச்சு. சேர்த்துருங்க மறந்துடாம. சார் ரொம்ப நன்றி உங்க தகவலுக்கு. வரேன் சார். சார் ஒரு சின்ன டவுட். உட்கார்ந்து பேசுவோம். கோச்சிக்க மாட்டீங்களா? கோச்சிக்கல, சொல்லுங்க. இந்த உங்க ஒய்ஃபு பேரு கொரோனா கவிதான்னு சொன்னீங்கல்ல, கொரோனா இப்ப வந்து தானே சார்? அவங்க ஒய்ஃபு ஏஜ் வந்து 50 தானே ஆகுது. அப்பயே எப்படி சார் கொரோனான்னு பேர் வச்சாங்க? நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்விதான். இந்த கொரோனான்னு பேர் வச்சது இப்பதான். நாங்க அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான். நான் அதுக்கு முன்னாடி என்ன பேர் வைக்கணும்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்தோம். சார் என்ன காரணம் சார்? கொரோனா வந்தோடனே நம்மளெல்லாம் எப்படி கவர்மெண்ட்ல பாதுகாப்பா இருக்க சொன்னாங்க? தனிமைப்படுத்தி இருக்க சொன்னாங்க. ஒருவருக்கு ஒருவர் இடைவெளி வேணும்னு சொன்னாங்க. கொரோனாவுக்கு இருந்தால் இடைவெளி விட சொன்னாங்க, தனிமையில் இருக்க சொன்னாங்களே, அதே தான். இவன் வீடு வந்தா எல்லாம் தனிமையாயிடுச்சு. எங்க அக்கா தங்கச்சி தனியாயிடுச்சு, எங்க அண்ணன் தம்பி தனியாயிடுச்சு, எங்க அங்காளி பங்காளி தனியாயிடுச்சு, என் உட்டாரி ஒரு தனியாயிடுச்சு. சார் அது கல்யாணம் பண்ண புதுசு இல்ல சார். அவங்களுக்கு தான் வயசு 50 ஆச்சு சார். கொரோனா இப்போ வந்தது தானே சார்? தொட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது சரிதான். அப்பதான் இப்பயும் அதே தான். என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், மருமக வந்துச்சு. என்ன இப்ப மகனையும் மருமகனையும் பேரப்பிள்ளையிலையும் இப்ப என்னையும் தனியா பிரிச்சு வச்சுட்டா. புரியுங்களா? அவளுக்கு வேலையே என்னன்னா கொரோனா மாதிரி எல்லாரையும் டிஸ்டன்ஸு. அன்னைய காலத்துல இருந்து இன்னைய காலம் வரைக்கும். ஆனா அன்னைக்கு பேர் வைக்கிறது நாங்க தேடிட்டு இருந்தோம். இப்ப பேரு ஆட்டோமேட்டிக்கா இறைவன் மூலியமா எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால வச்சிருக்கோம். இப்ப இங்க சுத்து வட்டாரத்தை யார்ட்டையும் நீங்க இங்க வந்துட்டு கவிதா வீடு எதுன்னு கேட்டா தெரியாது, கொரோனா வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. என் பேர் தெரியாது, என் பையன் பேர் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. அதனாலதான் அவளுக்கு
கொரோனா கவிதா ஓ அப்படின்னு நாங்க பேர் வச்சிருக்கோம். அது இனிமே ரெக்கார்டு தான். இங்க வந்து யாரு விசாரிச்சாலும் அப்படி விசாரிச்சாதான் சொல்லு. அதனாலதான் இப்படி. சரி சார், ரொம்ப சந்தோஷம். கிளம்புறேன் சார். அடுத்த பக்கம் கணக்கு எடுக்கணும். சார் ரொம்ப நன்றி தகவல். வாங்க. சார் கதையை கேட்டோன்னே எனக்கு என் முன்னாடிக்கு என்ன பேர் என்ன தெரியாம இருந்தேன். அது ஒரு வகையில நல்லதா போச்சு. கொரோனா அவ்வளோ அப்படிதான். நான் கல்யாணம் புதுசுல என் அண்ணன் குடும்பத்தை பிரிச்சா, எங்க அப்பா அம்மாவை பிரிச்சா, என் தங்கச்சி குடும்பத்தை பிரிச்சா, இப்ப என்னையும் பிரிச்சு தனியா தான் விட்டுருக்கா. எனக்கு சார் ஒரு நல்ல தகவலா கொடுத்துருக்காரு. நான் நல்ல வேலையா கல்யாணம் காட்சி பண்ணாத வரைக்கும் சந்தோஷம் தான்யா. அதுக்குதான் நம்ம இப்படியே இருந்தோம் பாக்குறேன். பண்ணா 1008 பிரச்சனை சொல்ல, அதனால இந்த ஏன் முன்னாடி கொரோனான்னு பேர் வைக்க கூடாதுல்ல, அதனால இப்படியே இருக்கலாம். தனிமையில இருக்கிறது நல்லதுதான். ஆரம்பத்திலே இதை நம்ம பண்ணியிருக்கணும். நிறைய பேர் இப்படிதான் வாழ்றாங்க போல இருக்கு. விடுங்க சார், பாத்துக்கலாம்.